இந்த கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் மொபைலுக்கும் கண்ணுக்கும் ஒன்றும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ இந்த கொரோனா லாக்டவுன் பீரியட்க்கு பிறகு நடந்த நிறைய ஆராய்ச்சிகள்ல கண் பார்வை குறைவுக்கும் மொபைலினுடைய பயன்படுத்துறதுக்கும் சரியான முறையில் அதுக்கு தொடர்பு இருக்கு அப்படின்றது இந்த ரிசர்ச்ல நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அதுல எந்த சந்தேகமே இல்லை, மாற்று கருத்து இல்லை அப்படின்றது நிச்சயமாக அது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த குழந்தைகளுடைய கண் பிரச்சனைகளுக்கு ஃபர்ஸ்ட் நாங்கள் ஸ்கூல் கேம்ப் நடத்துறோம். ஸ்கூல் ஸ்கிரீனிங் கேம்ப், அதாவது பள்ளி கூடங்கள்ல போய் பள்ளியில போய் குழந்தைகளை ஸ்கிரீன் பண்ணி பார்வை குறைவுள்ள குழந்தைகளை எங்களுடைய ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் ரெஃபர் பண்றோம். அது மட்டும் இல்லாம கண்ணாடி மட்டும் கொடுத்து அவங்கள சரி பண்ண முடியாததுனால அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், அவங்களுடைய வாழ்க்கை முறைகளை மாற்றி அமைக்கிறதுக்கு ஒரு சில ஆலோசனைகள் நாங்க பள்ளி ஆசிரியர்களுக்கு மட்டும் இல்லை, அவங்களுடைய தாய் தகவல்களுக்கும் நாங்கள் கொடுக்குறோம். அதாவது மொபைல் யூசேஜை குறைக்கிறதுக்கு மற்ற ஆக்டிவிட்டிஸ் அவங்களுக்கு அதிகப்படுத்தி கொடுக்கணும். அதாவது இப்போ உதாரணத்துக்கு சிலம்பாட்டம் அல்லது ஸ்கேட்டிங், ஸ்விம்மிங், அது போல ஆக்டிவிட்டிஸும் இன்வால்வ் பண்ணணும். அது மட்டும் இல்லாம அந்த மொபைல் யூசேஜை குறைக்கிறதுக்கு வீட்டுக்கு வெளியே போய் அதிக டைம் பயன்படுத்தணும். வீட்டுக்குள்ள கம்மியா இருந்துட்டு வெளியே போய் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அது இல்லாம வேற ஒரு சில மருந்துகள் கூட இப்போ இதுக்கு அவைலபிளா இருக்கு. நாங்க அதை கொடுத்துட்டு இருக்கிறோம். மயோப்பியா அல்லது பார்வை குறைபாடு என்ற இந்த வியாதிக்கு ஸ்பெசிபிக்கான ஒரு சில கண்ணாடிகளும் இப்போ அவைலபிள். அது மயோஸ்மார்ட் அந்த மாதிரி பேர்கள்ல அந்த கண்ணாடி இப்போ விற்கப்படுறது. DIMS சொல்லுவோம். அந்த கண்ணாடிகளும் குழந்தைகளுக்கு கொடுக்குறோம். ஸோ மயோப்பியா கிளினிக், அதாவது பார்வை குறைபாடு கிளினிக் அப்படின்னு ஸ்பெஷலாவே நாங்க எங்களுடைய ஹாஸ்பிட்டல்ஸ்ல நடத்துறோம். அங்க இந்த மாதிரி குழந்தைங்களை கொண்டு கண்ணாடி மட்டும் இல்ல, மருந்து மட்டும் இல்ல, வாழ்க்கை முறைகளை மாற்றி அமைக்கிறதுக்குள்ள ஆலோசனைகளும் நாங்க அவங்களுக்கு வழங்குறோம். எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்ல ரொம்ப ஈஸியா பண்ண முடியுது. ஏன்னா அவங்க கேட்டாவே பர்மிஷன் கொடுக்குறாங்க. பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல ஒரு சில ஸ்கூல்ஸ்ல பர்மிஷனுக்கு வாங்குறதுக்கு எல்லாம் சிரமம். பிகாஸ் நாங்களே போய் காமிச்சிரும், டாக்டர் நாங்க போயிடும் அப்படின்னு கூட சொல்ற ஸ்கூல்ஸ் இருக்கிறாங்க. ஆனா நாங்க எல்லாத்தையுமே அப்ரோச் பண்றோம். தமிழ்நாடு வெளிச்சம் ப்ராஜெக்ட்ல இதுவரை எவ்வளவு நோயாளிகள் நம்ம பார்த்திருக்கோம்? எங்களுடைய 5 மெயின் சென்டர்ஸும் இந்த மாதிரி சென்டர்ஸும் சேர்த்து ஒரு மாசம் குறைந்தது 5000 பேஷண்ட்ஸை பார்க்குறோம். ஸோ அந்த 5000 பேஷண்ட்ஸ்னா இப்போ நாங்கள் 2 வருஷமா ஹாஸ்பிட்டல் ரன்னிங்கில் இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் பேஷண்ட்ஸை நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ இந்த வெளிச்சம் ப்ராஜெக்ட்ல முதலமைச்சர் காப்பீட்டு திட்டம், அரசு ஊழியர்களுக்குள்ள திட்டம், விரைவு அடைந்த அரசு ஊழியர்களுக்குள்ள திட்டம், எல்லா திட்டங்களும் இதுல இருக்கு. பிளஸ் எல்லா இன்சூரன்ஸும் இதுல இருக்கு. பிளஸ் இதுல அஃபோர்ட் பண்ண முடியாதவங்களுக்கு அவங்களுக்கும் அந்த சப்சிடைஸ் ரேட்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்குற இதுவும் அதுல. இந்த வெளிச்சம் ப்ராஜெக்ட்ல என் கண்ணுல என்ன மாதிரியான நம்ம நோய்களை அது பார்க்கிறோம் இந்த வெளிச்சம் ப்ராஜெக்ட்ல? புரியுது. ஸோ எல்லா வியாதிகளும் பார்க்குறோம். அதான் கண்புரை, நீரழுத்த வியாதி, மார்கண், கருவிழி பாதிப்பு, விழித்திரை பாதிப்பு, சக்கரை நோய் பாதிப்பு போன்ற எல்லா வியாதிகளுக்கும் பார்க்குறோம். என்னுடைய நோக்கம் நம்ம மையத்துல வர ஒரு பேஷண்ட் அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக இன்னொரு இடத்துக்கு போக வேண்டிய அவசியம் வரக்கூடாது. ஸோ அதனால இந்த 5 சென்டருக்குள்ள எல்லா ஸ்பெஷாலிட்டிஸும் வச்சிருக்கோம். ஸோ ஒரு பேஷண்ட் அவங்களுக்கு A to Z எல்லா ட்ரீட்மெண்ட்டும் ஒரே இடத்துல கொடுக்குற மாதிரி தான் நாங்கள் பார்த்துருக்கோம். அதுல நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி அஃபோர்டபிலிட்டி இல்லை, அவங்களால அந்த வசதி கம்மியா இருக்கிறவங்களுக்கு சப்சிடைஸ் பண்ணி பண்றதும் எங்களோட நோக்கம். ஸோ இது ஒரு ப்ராஃபிட் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்துல இல்லாம சர்வீஸ் கூட செய்யணும் மக்களுக்கு அப்படின்ற ஒரு நோக்கத்துல நாங்க. இப்போ கிராமப்புறங்கள்ல, இப்ப நகர்ப்புறங்கள்ல வச்சுட்டீங்க, கிராமப்புற மக்களுக்கு நிறைய கண் சம்பந்தமான நோய்கள் இருக்குது. அது சம்பந்தமா நீங்க முகாம் மாதிரி எதுவும் அமைக்கிறதுக்கு ஃபியூச்சர் பிளான் இது இருக்குதா? அது முகாம் இப்பவே நடந்துட்டு தான் இருக்கு. எங்களுடைய எல்லா சென்டர்ஸ்லயும் ஒரு நாளைக்கு குறைஞ்சது 2-3 கேம்ப்ஸ் நடந்துட்டு இருக்கு. இது கிராம பிரதேசங்கள்ல கேம்ப் நடக்குது, ரெசிடென்ஷியல் ஏரியாஸ்ல கேம்ப் நடக்குது, ஆபீசஸ்ல கேம்ப் நடக்கிறது, கார்பரேட் சென்டர்ஸ்ல கேம்ப் நடக்குது. ஸோ மக்களுக்கு அந்த அவங்க இருக்கிற இடத்துல மருத்துவ சேவை போய் சேரணுன்ற நோக்கத்துல அந்த இடங்கள்லயும் கேம்ப் செஞ்சுட்டு தான் வரும்.